உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி ப்ரோ, எல்லாமே நம்ம பிளான் படி தானே போயிட்டு இருக்கு. பல்விந்தர் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சா? பல்விந்தரோட மெசேஜ் வந்துருச்சு. அண்ட் அவனும் வழியில தான் இருப்பான். ஆனா என்ன செய்யணும், எப்படி ஏமாத்துறதுன்னு தெரியும்ல. அவன் வந்ததும் நம்ம கார்ல இருந்து கீழே இறங்கி அவனை போன் வருது லக்ஷ்மி அண்ணி கிட்ட இருந்து. எனக்கும் தெரியுது. சரி எடுங்க. நான் எடுக்க மாட்டேன். அட ஏன் ப்ரோ? அட இந்த லக்ஷ்மி ரொம்ப விசித்திரமா இருக்கா. நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். போத குறைக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவா, என்ன குத்தி காட்டுவா. ஒரு நிமிஷத்துல 100 வார்த்தை சொல்லுவா. எல்லாத்தையும் இவளுக்காக தான் நான் பண்றேன். ஆனா அவ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டா. அடடா ரிஷி ப்ரோ, அதாவது இப்போ லக்ஷ்மி அண்ணி டிபிக்கல் பொண்ணா? வாழ்த்துக்கள், நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பேட் ஜோக் ஆயுஷ், அது வெரி பேட் டைம். பேட் டைமிங்கா? ரிஷி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? நீ பாத்தியா சுமோ, உன்னோட ஃப்ரெண்ட் பண்ற வேலை. காலையில இருந்து நல்லா திட்டிக்கிட்டு இருந்தான், அதோட கோவமா கிளம்பி வர போயிட்டான். இப்ப அவன் எப்படி இருக்கான்னு கேக்குறதுக்கு தானே போன் பண்ற. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். உன்னோட ஃப்ரெண்டு பிடிவாதக்காரனா, நான் பிடிவாதக்காரனோட வைஃப். அவன் போனை எடுக்காத வரைக்கும் நான் போன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அட என்னப்பா இது ரிஷி ப்ரோ, நீங்க பிடிவாதக்காரரு, ஆனா இவங்க உங்க வைஃப். இவங்களும் விட மாட்டாங்க. போன் எடுங்க. ஹலோ ஹலோ, எதுக்கு நீ என் போனை எடுக்கவே மாட்டேங்கிற? இப்ப மட்டும் எடுத்திருக்க, இதுவும் எடுக்காம இருந்திருக்கலாம்ல. கட் பண்ணட்டுமா? ரிஷி, உனக்கு என்னதான் ஆச்சு? காலையிலே உன்கிட்ட கேட்டேன், உன்னோட மூடு வேற ரொம்ப அப்செட்டா இருந்தது. நீ இங்க இருக்க, என் போன் ஏன் எடுக்க மாட்டேங்கிற? இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நான் இருக்கிற இடம் தெரியணுமா, இல்ல என் போன் எடுக்கலன்னு தெரியணுமா? ரெண்டும் தான். இதான் உன்னோட ப்ராப்ளமே. போனை வைக்கட்டுமா? ரிஷி, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு. இப்ப எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற? எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் எதுவுமே பண்ணல. பண்ணலையா மேடம்? நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. எல்லா பிரச்சனையும் நான் தானே பண்றேன். எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் தான் கிரியேட் பண்றேன். நீங்க தான் இதுவரைக்கும் எதுவும் பண்ணலீங்க. இப்ப என்கிட்ட கொஞ்சம் ஒழுங்கா பேசுறியா? எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. எதுக்கு பேச பிடிக்கல? என்ன நான் இங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்க லட்சுமி. டிரைவ் பண்ணும்போது எனக்கு பேச பிடிக்காது. அப்படியா? அப்ப இவ்ளோ நேரம் மட்டும் நீ எதுக்காக பேசுன? நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னோட போனை எடுத்த பாரு, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. நீங்க பாரு லட்சுமி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போனை வைக்கிறேன். பாய். ஹலோ ரிஷி. என்ன ரிஷி ப்ரோ, என்ன இது? என்னது? என்ன எதுக்கு இந்த கோபம்? நான் என்ன சொன்னா, லக்ஷ்மி அண்ணி என்ன சொன்னாங்க? நீங்க கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா அந்த வேலையும் நடக்காது. காமா இருக்கணும், சில் பண்ணணும். இங்க பாருங்க, மொத்த கோவத்தையும் லக்ஷ்மி அண்ணி மேல காட்டிட்டீங்க. அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க, அவங்களையே திட்டுறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல ரிஷி ப்ரோ. நாட் கூல் ப்ரோ. யா யூ ஆர் ரைட் ஆயுஷ். அது ஆக்சுவலி நான் கோவப்பட்டிருக்க கூடாதான். எந்த பிரயோஜனமும் இல்ல. அதேதான், அப்புறம் நாமளும் ஃபீல் பண்ணுவோம். எனக்கு அப்படித்தானே ஆச்சு. ஆக்சுவலி இங்க பாருங்க, இதோ இதுதான் கில்ட். இது வரும் தெரியும் ரிஷி ப்ரோ. வந்தாச்சு அவ்வளவுதான். ப்ராப்ளம் முடிஞ்சு. வாயை மூடுறியா? நீ தான் என்ன குத்தி காட்டுற. நான் ஒண்ணு குத்தி காட்டல. நீங்க கில்ட்ல இருந்து தப்பிக்க நான் வழிதான் காட்டுறேன். திங்க் ஹார்டர். சரி, அப்ப நான் லக்ஷ்மிக்கு கால் பண்ணி சாரி சொல்லிடுறேன். சமத்து புள்ள. இல்ல, நான் வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறேன். ஏன் இப்ப சொன்னா என்ன? நான் ஆல்ரெடி ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். எப்ப நான் கால் பண்ணா கோவத்துல மறுபடியும் நான் ஏதாவது அவளை திட்டிடுவேன். அப்புறம் என்னால உண்மையை கூட சொல்ல முடியாது. அதுவும் கரெக்ட் தான். யூ ஆர் ரைட். ஓகே, அப்புறம் சொல்லுங்க. ஐ அம் சாரி லக்ஷ்மி. இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்னா நீ அப்செட் ஆயிடுவ. இன்ஃபேக்ட் நீ என்ன தடுக்க பாப்ப. அதனால தான் நான் சொல்லல. பட் என்ன ஆனாலும் சரி, உனக்காக நான் இதை பண்ணியே தீருவேன். இன்னைக்கு நான் அந்த பல்விந்தரை விட போறதில்லை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.